ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஷிஃப்ட் வித் டிலிட். இந்த மலையில் ஏற்பட்ட நீரடி பாதிப்பு அங்கேருந்து சரிஞ்சு முண்டகை அப்படின்ற ஊரை மொத்தமாக அழிச்சிட்டு அங்கே இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சூரல் மாலான்ற ஊரையும் ரொம்பவே சேதப்படுத்துது. அந்த மொத்த நிலச்சரிவும் வெள்ளமும் சுச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே இருக்க சுலிக்கா ரிவரோட சேருது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பொத்துக்கல்ல முண்டிகையிலையும் சூரல் மாலாவையும் சேர்ந்த பிணங்கள் அடிச்சிட்டு வரப்பட்டிருக்கு. அதிகாலை 2 மணிலிருந்து 6 மணிக்குள்ள 3 நீரடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முண்டிகை மக்கள் சூரல் மாலா மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க தகவல் தெரிஞ்சதும் பாதுகாப்பான இடங்களுக்கு போறதுக்குள்ளேயே அந்த நீரடி பாதிப்பு அவங்கள விழுங்கிடுச்சு. சில மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் உயிர் தப்பிச்சும் இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச இந்திய மக்கள் ரொம்பவே அதிர்ந்து போனாங்க. இந்த இயற்கை சீரழிவால கிட்டத்தட்ட 400க்கும் மேல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் மீட்கப்பட இருக்கலாம்னு நம்பப்படுது. சூரல் மாலாவில் ரெஸ்கியூவர்ஸ் அவங்களோட மீட்பு பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முண்டிகைக்கு போற வழி முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இருந்ததால அந்த இடத்துக்கு போக முடியாம இருந்தாங்க. இந்திய ராணுவம் முண்டிகைக்கு போறதுக்காக பாலம் அமைக்க போறோம்னு சொன்னப்ப எல்லாரும் பாலம் அமைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு, இன்னும் நிறைய உயிர் சேதம் ஏற்படும் நினைச்சாங்க. ஆனா இந்திய ராணுவம் வெறும் 31 மணி நேரத்துல பாலம் அமைச்சு முண்டிகைக்கு போய் மீட்பு பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் வந்திருக்கு. அதையும் தாண்டி முண்டிகையில உயிரோட மாட்டிக்கிட்டு இருக்க மக்களுக்கு நம்ம காப்பாற்றப்பட போறோம்ன்ற எண்ணம் அதிகமாயிருக்கு. இந்த நீரடி பாதிப்புனா என்னன்னு பார்ப்போம். மலைப்பகுதிகளில் நீரோட்டம் நிறைய இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ், ஆறுகள் கூட இருக்கும். நேச்சுரலாவே அந்த பகுதிகளில் பூமிக்கு அடியில நீரோட்டத்துல ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். அங்க சாதாரணமா பெய்கிற மழையினால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா தொடர் கனமழையினால அந்த நீரோட்டத்துக்குள்ள இருக்க அழுத்தம் அதிகமாகி வெடிக்கிறப்ப சுத்தி இருக்க நிலப்பகுதிகள் ஏற்கனவே மழையினால சகதியாகி லூஸ் ஆகி இருக்கிற நிலங்கள் இந்த நீரோட சேர்ந்து சரிய தொடங்கும். எளிதா சொல்லணும்னா மண்ணுக்கடியில இல்லைன்னா ஆற்றுக்கடியில ஏற்படும் நீர் அழுத்தம் நீரடி பாதிப்பு எனப்படும். நமக்கு தெரியும் மழை அதிகமா பெஞ்சா வெள்ளம் வரும், நிலச்சரிவு ஏற்பட்டா நிலச்சரிவும்னு. ஆனா நீரடி பாதிப்புல வெள்ளமும் நிலச்சரிவும் ஒன்னா சேர்ந்து வரதால இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. வயநாடு மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணுவோம். சோசியல் மீடியால நிறைய வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையான செக் பண்ணிட்டு நம்புங்க. ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.